அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வடுமாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வடுமாங்காயை சுத்தமாக கழுவிட்டு ஒரு துணியால் துடைச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். விளக்கெண்ணெய் தேவையான அளவு ஊற்றி மாங்காய் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாரி நல்லா கிளறிக்கலாம். இதுக்கு விளக்கெண்ணெய் தாங்க ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் பிடிக்காதவங்க கூட இந்த ஊறுகாய் அப்படியே சாப்பிடுவாங்க. ஊறுகாய் போட்டு 2 நாள்லேயே வீடே கமகமன்னு வாசமாக இருக்கும். இதில் தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், ஊறுகாய் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கலாம். ஊறுகாய் பொடினா கடுகு, வெந்தயம் 2 வறுத்து தூள் பண்ணி போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா எல்லா மாங்காயிலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ ஊறுகாய் ஜாடிலையோ போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இதுலேருந்து தண்ணி தானாகவே வந்துடும். காம்பு ஆயாதீங்க. அந்த மாங்காவோட காம்பு அப்படியே இருக்கிற மாதிரியே போடுங்க. இதுலேருந்து தண்ணி நல்லா வந்துடும். இது வீடே கமகமன்னு வாசமாக இருக்குங்க. இந்த ஊறுகாய் பிடிக்காதவங்க கூட நல்லா பிடிச்சி போகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா குலுக்கி விட்டுட்டு நல்லா இறுக்கமாக மூடி ஒரு துணியை போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க. 40 நாளைக்கு. 40 நாள் கழித்து பாருங்கள், அப்படியே பூ பூத்த மாதிரி நல்லா ஊறுகாய் ரெடியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்தமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.